சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு சலவை தொழிலாளி செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன் உலக வரலாற்றையே மாற்றியமைத்தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரு தரப்பினர் இவரை மாபெரும் சீர்திருத்தவாதி, மாபெரும் புரட்சியாளர், ரஷ்யாவை மீட்டெடுத்தவர்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் இவர் மிகப்பெரிய சர்வாதிகாரி, கொடூர ஆட்சியாளர்னு சொல்றாங்க. உண்மையிலே யார்தான் இவர்? பார்க்கலாம் இந்த காணொலியில். அதனுக்காக நான் கவிபாரதி. ஜோசப் ஸ்டாலின். இந்த பேரை பத்தி கேள்விப்படாத நபர்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். இவ்வளவு ஏன், நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயருக்கு காரணமும் இந்த ஸ்டாலின் அவர்கள் தான். ஹிட்லருடைய பெயரை கேட்டாவே அஞ்சு நடுங்கிற காலகட்டத்துல ஹிட்லரையே அலறி ஓட விட்டவர் ஜோசப் ஸ்டாலின். ஜார்ஜியாவில மிகவும் வறுமையில் உள்ள ஒரு குடும்பத்துல பிறக்கிறார் ஜோசப் ஸ்டாலின். இவருடைய தாயார் ஒரு சலவை தொழிலாளி, இவருடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியா இருக்கிறார். சின்ன வயசுலேயே அம்மை காரணமாக இவர் முகமெல்லாம் கொடூரமாக மாறிடுது. இதனால பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகிறார். ஜோசப் ஸ்டாலினின் தந்தை குடும்ப வறுமையின் காரணமாக இவர் ஒரு தொழில் முனைவரா ஆகணும்னு ஆசைப்படுறார். ஆனா இவருடைய தாயோ இவர் கல்வியில சிறந்தவரா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கிறிஸ்துவ தேவாலய பள்ளியிலே பாதிரியாரா ஆகணுங்கிற ஆசையில ஜோசப் ஸ்டாலினை சேர்த்து விடுறாங்க. ஆனால் ஸ்டாலினுடைய சிந்தனையே வேறு மாதிரியாக இருந்துச்சு. தன்னை தீவிர கடவுள் எதிர்ப்பாளராக காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதனால அங்கே பல புரட்சிகளையும் செய்யறாரு. இந்த புரட்சியின் காரணமாக இவர் அந்த பள்ளியில் இருந்து வெளியேற்றவும் படுறார். மார்க்சின் தீவிர சிந்தனைகளால ஈர்க்கப்பட்ட ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சியில சேரார். 1905 ரஷ்ய புரட்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்றார். 1907 ஒரு வங்கியில கொள்ளையடிச்சிட்டு வந்து 2,50,000 ரூபாய்களை கட்சிக்காக கொடுக்கிறார். ஜார் அரசை எதிர்த்து புரட்சி செஞ்சதுனால சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்படுறார் ஜோசப் ஸ்டாலின். அங்கிருந்து அமெரிக்கா செல்ற ஜோசப் ஸ்டாலின் 1917 ரஷ்ய அரசாங்கத்தை லெனினும் டிராஸ்கியும் சேர்ந்து கவிழ்க்கிறாங்க. இதற்கு பிறகு லெனின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வராங்க. லெனினின் மறைவுக்கு பின்பு யார் இந்த பதவிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. டிராஸ்கி தான் இந்த பதவிக்கு வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்துல ஜோசப் ஸ்டாலின் மிக சரியாக காய்களை நகர்த்தினார்னே சொல்லலாம். ஸ்டாலின் தொழில் புரட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், டிராஸ்கியோ விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார். ஆனா அப்பொழுது உள்ள காலகட்டத்துல டிராஸ்கியோட மிக அபாரமான திறமைகளை எல்லாரும் கண்டு நடுங்கினாங்க. டிராஸ்கி பதவிக்கு வந்தா ஒற்றை தலைமை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சு நடுங்கி ஜோசப் ஸ்டாலினை பதவிக்கு கொண்டு வரலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அங்கதான் அவங்க மிகப்பெரிய தவறையும் இழக்கிறாங்க. லெனின் அவர்கள் தான் இறப்பதற்கு முன்பு ஸ்டாலின் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. ஆனால் அதோடைய நோக்கம் பின்னால் தான் எல்லோருக்கும் புரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஸ்டாலின் அதிகாரத்துல உட்கார வச்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டாட்சி பண்ணலாம்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால ஸ்டாலினை பதவியில அமர வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் ஆட்டமே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸ்டாலின் பதவியேற்ற உடனே வல்லரசு நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம 50 வருஷம் பின்தங்கி இருக்கோம். இந்த 50 வருஷத்தை 10 ஆண்டுகளை சரி செய்யணும் பல திட்டத்தை கொண்டு வராரு. அதுல மிக முக்கியமான திட்டமா பார்க்கப்பட்டதுதான் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்துல நிலக்கரி, இயந்திரங்கள் மற்றும் இரும்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதன் காரணமாக இரும்பு உற்பத்தியில ரஷ்யா, இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளுது. இதன் பிறகு பல்வேறு புரட்சிகள் நடக்கப்படுது. பல தொழில் வல்லுநர்கள் வெளிநாடுகளிலிருந்து ரஷ்யாவுக்கு வரவழைக்கப்படுறாங்க. தொழில சிறந்து விளங்குபவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி ஊக்குவிக்கப்படுது. ஆனா விவசாயம் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதற்கு தீர்வு காண்பதற்காக கூட்டு விவசாய முறையை ஜோசப் ஸ்டாலின் அறிமுகப்படுத்துறார். இதனால சின்ன சின்ன நிலம் வச்சிருந்தவங்க கிட்ட இருந்து நிலத்தை பலவந்தமாக பிடுங்கவும் செய்யறார். யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவர்கள்லாம் இந்த அரசாங்கத்தால் கொலை செய்யப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்போது ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த கொலை மிரட்டல் இருந்த காரணத்தினால யாரெல்லாம் அவங்க கொலையாளின்னு சந்தேகப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கொல்லவும் செய்யறாங்க. இதனால பல லட்சம் பேர்கள் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே அவர் படுகொலை செஞ்சார். சுத்தம் செய்யப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா பல லட்சம் பேர்களை அவர் கொன்றும் குவிச்சார். கடவுள் எதிர்ப்பாளராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டன. அங்கிருந்த பாதிரியார்கள் எல்லாம் கொல்லப்பட்டனர். இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பிச்சு. சோவியத் யூனியன்ல பல லட்சம் பேர் பசியால கொத்து கொத்தாக உயிரிழந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்துல பல டன் தானியங்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டுச்சு. அறிவிக்கப்படாத சர்வதிகாரம் ரஷ்யாவில நிலவுச்சுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல தான் ஹிட்லரோட கை கோக்குறார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்.
ஆரம்பத்துல இருவரும் நட்பா இருந்தாலும் இருவருமே மனதுக்குள்ள ஒருத்தவங்க எப்படி கவுக்கிறதுன்னு ஒரு திட்டம் தீட்டி கொண்டே இருந்தாங்க. சமயம் கிடைச்சா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை எப்படி காலி பண்றதுன்னு சரியான தருணத்தை நோக்கியும் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்டாலின், ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்து போலாந்து தாக்குறாங்க. அதற்கு பின்பு ஸ்டாலின் அரசாங்கம் மீதான போரை அறிவிக்கிறார் ஹிட்லர். ஆனால் ஹிட்லருடைய படைகளை ஸ்டாலினுடைய செம்படைகள் வீழ்த்தி தள்ளிடுறாங்க. இதனால 2ஆம் உலகப் போர்ல மாபெரும் வெற்றி பெறார் ஜோசப் ஸ்டாலின். இதன் பிறகு 1953 மார்ச் 5ஆம் தேதி இதே நாளில் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழக்கிறாங்க. ஒரு தரப்பினர் இவரை மிகப்பெரிய புரட்சியாளர், ரஷ்யாவை மீட்டு எடுத்தவர், ரஷ்யாவில் மிகப்பெரிய தொழில் புரட்சி செய்தவர், உலக நாடுகளுக்கு மத்தியில ரஷ்யாவை முன்னுக்கு கொண்டவர் ஜோசப் ஸ்டாலின் அவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பினரோ இவர் மிகப்பெரிய சர்வாதிகாரி, பல மில்லியன் மக்களை கொன்னவர், சொந்த நாட்டு மக்களையே கொன்ன இரக்கம் இல்லாத ஒரு மனிதர், கொடுங்கோல் ஆட்சியாளர்னு அவரை தூற்றவும் செய்யறாங்க. உண்மையில் ஸ்டாலின் ஒரு புரட்சியாளர், ஒரு கொடூர ஆட்சியாளர், ஒரு போர் வெற்றியாளர், ரஷ்யாவின் இரும்பு மனிதர். இதுல நீங்க எப்படி ஸ்டாலினை பத்தி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.